الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل جعلنا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال النبي صلى الله عليه وسلم عظموا ضحاياكم فإنها على الصراط مطاياكم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் உயிருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த பரக்கத்தான கூட்டத்தில் கூடியிருக்கிற நாம் நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, கோவை மாநகர ஜமாத் உலமா சபையின் சார்பாக கோடைகால வகுப்பு, அதில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசளிப்பு நிகழ்வும், குர்ஆன் சம்பந்தப்பட்ட சட்டங்களை விளக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற ஜமாத்தார்கள், பெரியோர்கள், மாடியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தாய்மார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை பார்க்கப்பட்டால் துல்ஹஜ் மாதம் தொடங்கிவிடும். இஸ்லாமிய மாதங்களில் எண்ணிக்கையில் 12வதாக வரக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் ஏனைய எல்லா மாதங்களை விட ஒரு தனி சிறப்பு கொண்டது. இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் 5 கடமைகளும் நிறைவாக கிடைக்கப்பெறுகிற ஒரு மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த மாதத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பரக்கத்திற்குரிய 10 மாதங்கள் என்று சத்தியமிட்டு சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய, ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய பெரிய தேடல், வாழ்க்கையில் ஹஜ்ஜு செஞ்சிருந்தோம். உலக மக்கள் அத்தனை பேர்களும் ஆசைப்படுகிற ஹஜ்ஜுடைய பாக்கியம் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்கள் அந்த அற்புதமான கடமையை குறிப்பாக துல்ஹஜ் பிறை 8 to 13 வரை குறிப்பிட்ட இடங்களில் நிறைவேற்றுவார்கள். இந்த ஹாஜிகள் எல்லாம் திரண்டு புனிதமான மக்காவில் நிறைவேற்றுகிற பொழுது அந்த பெரும் பாக்கியத்தின் ஒரு பகுதி உலக மக்களுக்கு கிடைப்பதற்காக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் சொன்ன ஒரு சிறப்பு செய்தி, வசதி படைத்தவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை, அவர்கள் புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். ஆனால் ஏழைகள், பாவப்பட்டவர்கள், மிஸ்கீன்களுக்காக ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் ஹஜ்ஜை அனுப்புகிறார். வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அங்கு தேடி போகணும். ஏழைகளுக்காக ஹஜ்ஜு தேடி வருகிறது. அல் ஜும்அத்து ஈதுல் ஃபுகராஇ வல் மசாகின். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாள் ஏழை எளியோர்களுக்கான ஹஜ்ஜு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அந்த ஆதங்கம் இருக்குமா இல்லையா? இவங்கெல்லாம் வசதி இருக்கு, ஹஜ்ஜுக்கு போறாங்க. விவரம் தெரிந்த காலத்திலிருந்து கிபிலாவை முன்னோக்கி தொழுகிற எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஏழைகளுக்கான ஹஜ்ஜு ஜும்மாவுடைய நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. இரண்டாவது, ஹஜ்ஜில் பிரதானமான ஃபர்து என்னன்னு கேட்டீங்கன்னா அரஃபா மைதானத்தில் தங்குவது. அந்த குறிப்பிட்ட நேரம் ஜவால் என்று சொல்லக்கூடிய உச்சி சாய்ந்ததிலிருந்து மக்ரிபுக்கு முன்னால் வரை அந்த அரஃபாவுடைய நேரம். அல் ஹஜ் வல் அரஃபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஜ் என்பதே அரஃபா தான். இந்த லட்சோப லட்ச மக்கள் இவ்வளவு செலவழித்து 6000 மைல்களுக்கு அப்பால் பயணித்து அந்த மைதானத்தில் தங்கிட வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் அனுபவிக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏழைகளை சும்மா விடல. அவங்க அங்க தங்கி இருக்கும் போது நீங்க நோன்பு வை. ஸௌமு யௌமி அரஃபா யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா. 2 ஆண்டுகளுடைய பாவத்தை அந்த ஒரு நோன்பு மன்னிக்கிற சக்தி பெற்றிருக்கிறது. கடந்த ஒரு ஆண்டினுடைய பாவத்தையும் வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவத்தையும் இந்த ஒரு நோன்பு மன்னிக்கும். ஆஜிகளோடு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை ஜும்மாவின் வழியே ஏழைகள் பெறுகிறார்கள். அரஃபாவுடைய நோன்பு 2 ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கான வாய்ப்பை ஆட்சிகளின் பரக்கத்தினால் ஏற்படுத்தி தருகிறது. மூன்றாவது ஒரு அமல் தான் அந்த துல்ஹஜ் 10ஆம் நாள் ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு அவர்கள் குர்பான் கொடுப்பார்கள். அதே நாளில் சர்வதேச அளவில் வாழுகிற ஈமானிய சமூகம், வசதி படைத்தவர்கள் குர்பான் கொடுத்து ஹாஜிகளுடைய அமலில் பங்கு பெறுகிற பெரும் வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஹஜ்ஜு, அரஃபாவுடைய நாள், குர்பான். முஃமின்களே, இந்த குர்பானினா என்ன? நாம எப்படி பழகி இருப்போம்னு சொன்னா நாகூர் அனிபா பாட்டு கேட்டுதான் சொல்லுங்க, அப்படித்தானே? அப்படித்தானே? அதுதான் ஞாபகத்துக்கு வரும். குர்பானின்னு சொல்லி. இப்ப குர்பான்னா என்ன? நடைமுறையில் உதுஹையா என்று சொல்லப்படுகிற அந்த அமல் என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து பெருமானார் வரைக்கும் உலகத்தில் ஒரே ஒரு நோக்கத்திற்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. என்ன நோக்கம் சொன்னா, லா இலாஹ, இது கூடவே சொல்லணும், இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். லா இலாஹ, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன். இதை சொல்றதுக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பெருமானார் வரைக்கும் வந்தாங்க. ஆனா இன்னொன்னு நாம விளங்கணும், அப்படி சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி பெருமானார் வரைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கொள்கை, அதை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் நபிமார்கள். இப்ப நபிமார்கள் இல்லாமல் அந்த கொள்கையை விளங்க முடியுமான்னு கேட்டா விளங்க முடியாது. ஏன்னா குர்ஆனிலே சின்ன சூரா, அதுதான் பெரிய சூரா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, குல் ஹுவல்லாஹு, யாருக்கு தெரியாது, சின்ன சூரா, ஆனா அதுதான் பெரிய சூரா. 3 தடவை ஓதிட்டாலே ஒரு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க தௌஹீத பேசுது. எது? சூரத்துல் இக்லாஸ்.
ஆனா நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த ரெண்டாவது பார்ட்ல கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கிறாங்க. இந்த ரெண்டாவது பார்ட் ரொம்ப அழுத்தமாக இருந்தால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சரியாகும். முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானாரின் வழியே அல்லாஹ்வை வணங்கணும். உங்க மனோ இச்சைப்படி வணங்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க போகாதீங்க. பெருமானார் எதை எப்படி சொல்லி கொடுத்தார்களோ அப்படி செய்யுங்கள். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் அவருடைய உயிர் ஓட்டம். பாருங்க, வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு சொல் வழியாக சொன்னதற்கு பிறகு இபாதத்தே பதனியா உடல் சார்ந்த வணக்கம் இருக்கு, பொருள் சார்ந்த வணக்கம் இருக்கிறது, உடலும் பொருளும் சேர்ந்த வணக்கம் இருக்கிறது. அதில் ஒரு வணக்கத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி வைச்சாங்க. சில அமல்கள்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் இருக்கு. நிக்காஹ் செஞ்சு வாழ்றது அவங்க தான் தொடங்கி வச்சாங்க. இந்த குர்பானிங்கிற அமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தொடங்கியது. எப்படி தொடங்குச்சு? குர்ஆன் நல்லா சொல்றான், இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் மனித உற்பத்தி. அவருக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் ஷரியத் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டங்கள் கிடையாது, உற்பத்திக்கான வழிமுறை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விவசாயத்தை சொல்லிக் கொடுப்பார், கட்டுமானங்களை கற்றுத்தந்தார். அந்த வழியில திருமண மரபு எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஆண் ஒரே பெண், அவர்களுக்கான குழந்தைகள். இப்ப எப்படி திருமணம் முடிக்க முடியும்? அந்த சமூகத்துல அல்லாஹ் சட்டம் சொல்லி கொடுத்தான், ஒரு பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தையும் அடுத்த பிரசவத்தில் பிறக்கிற பெண் குழந்தையும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். ஒரே பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் திருமணம் முடிக்க கூடாது. இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். இப்ப நாம இப்ப அப்படி செய்ய முடியாது, ஏன்னா அது உற்பத்தி காலம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரெண்டு சகோதரர்கள் ஹாபீல் காபீல். இந்த காபீல் என்பவரோடு பிறந்த பெண் குழந்தை சற்று அழகானவர், ஹாபீலோடு பிறந்த குழந்தை அழகற்றவர். இவ மாத்தி தான் திருமணம் முடிக்கணும் இல்லையா? ஒரு பிரசவத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஆனா இந்த அழகு பிரச்சனை அன்னைக்கே தோன்றியது. அதனால காபீல் என்ன சொன்னாருன்னா, ஓன் தங்கச்சி நான் கட்ட முடியாது, ஏன் தங்கச்சியும் நான் கட்டிக்குவேன். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சட்டம் சொல்றாங்க, அப்படி இல்லப்பா, பிரசவம் மாற்றித்தான் திருமணம் முடிக்கணும். என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அத்தா சுயமா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய சட்டம் என்று விளங்காமல் சுயமா சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. பிடிவாதமா இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வழி சொன்னாங்க, குர்பானி கொடு. அந்த குர்பானி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஏதாவது பலி தரும் பிராணிகளை அறுத்து வெட்ட வெளியில் வைத்து விட வேண்டும். விண்ணிலிருந்து வரக்கூடிய நெருப்பு அதனை கரித்து விடும். இதுதான் ஆரம்ப கால குர்பான். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க. ஹாபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ள. இந்த குர்பானுன்னா முதல்ல என்னென்ன விளங்கணும்? தியாகம்னு தமிழ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வை நெருங்குதல், அவ்வளவுதான். ஒரு இபாதத்தை செய்து அல்லாஹ்வை நெருங்குவதுதான் குர்பான். அதற்காக நேரத்தை இழப்பதோ, பொருளை இழப்பதோ, பணத்தை இழப்பதோ நடக்க வேண்டும். முடிஞ்சா இப்பதான் மனிதனுக்கு முதல்ல பொறாமை பிறக்கிறது, கோபம் பிறக்கிறது. என்னோட குர்பானை ஏத்துக்கல, அவனோட குர்பானை ஏத்துக்கிட்டான், அவன் இருந்தா தானே கல்யாணம் முடிப்பான். அந்த வெறியில உலகத்தின் முதல் கொலையாளி காபீல் தன் உடன் பிறந்த சகோதரனை படுகொலை செய்தார். குர்ஆன் வரலாறு பேசுது. தூக்கி தோல்ல போட்டு 40 நாள் சுத்தினார். எதை? ஜனாசாவை. இறந்தவரை என்ன செய்வது என்று கூட தெரியாது. ரப்பல் ஆலமீன் காக்காவை அனுப்பிச்சான். 2 காகம் சண்டை போட்டது. ஒரு காகம் இறந்து விட்டது, இன்னொரு காகம் தன்னுடைய காலால் குழி தோண்டி புதைத்தது. அப்பதான் காபீல் சொல்றாரு, ஒரு காக்கைக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. இந்த காலகட்டங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இருந்து மட்டும் கால்நடையாக 50 முறை ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நமக்கெல்லாம் வயசே 50 தாண்டனா பெரிய விஷயம் இல்லையா? உலகத்தில் நடந்த முதல் கொலை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, கியாமத் நாள் வரைக்கும் நடக்கிற கொலைகளில் ஒரு பங்கு காபீலுக்கு. சரி, முடிஞ்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கதாலிக ஜஅல்னா லிகுல்லி உம்மத்தின், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் நுஸ்க் என்று சொல்லக்கூடிய இந்த பிராணிகளை அறுத்து பலி கொடுக்கக்கூடிய அமல்களை நாம் வச்சிருக்கோங்கிறான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொடங்குச்சு. ஒவ்வொரு காலத்திலேயும் இந்த மனாசிக் என்று சொல்லக்கூடிய பிராணிகளை அறுத்து பலி கொடுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வருது இல்லையா? ஈராக்கில் பிறந்து சிரியாவிற்கும் பாலஸ்தீனத்திற்கும் ஹிஜ்ரத் செய்து மக்கா வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக இருந்த காபத்துல்லாவை சர்வதேச அளவிற்கு அல்லாஹ் பிரபலமாக்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து தான் பிரபலமாகுது. அவர்கிட்ட சொல்றான் அல்லாஹ், வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு நீங்க அறிவிப்பு செய்யுங்கள். மோமின்களே, மோமின்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரும் போராளி, தௌஹீதுடைய போராளி. குர்ஆனில் அதிகமா பேசப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அடுத்து அதிகமான வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான். சின்ன குழந்தையிலே தாயிடம் கேள்வி கேட்டார், அம்மா என்ன படைச்சது யாரு? இப்போ அம்மா சொல்லுச்சு, நான் தான் உன்னை படைச்சேன். அப்படின்னா உன்னை படைச்சது யாரு? என்ன படைச்சது உங்க அத்தா. அப்படின்னா அத்தாவை படைச்சது யாரு? அத்தாவை படைச்சது நம்ம நாட்டோட ராஜா. அப்படின்னா ராஜாவை படைச்சது யாரு? பதில் தெரியல. அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு தெரியல, அத்தா வந்தா கேளு. தந்தை வந்த பொழுது ஆசரிடம் இந்த கேள்வியை அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்த போது அப்படியே போகுது, மேல போய் அரசரை படைத்தது யாருன்னு கேட்ட உடனே தந்தைக்கு கோபம் வந்து, தேவையில்லாம கேட்பையா அப்படின்னு அடி. தௌஹீதுக்கான முதல் அடியை குழந்தை பிராயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாங்கினார். அப்புறம் அவங்க அத்தா சிற்பி, சிலை வடிக்கிறவர், போய் வித்துட்டு வாங்குவார். குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உண்மையா கல்ல சிற்பமாக மாத்தினது நீங்க தான், அப்படின்னா அதுதான் உங்களை வணங்கணும். நீங்களே கல்லை சிற்பமாக வடிவமைத்து விட்டு அதுக்கு போய் மழை கொடு, சாப்பாடை கொடு, குழந்தை கொடுன்னு கேட்குறீங்களே, ரொம்ப பேசின வீட்டை விட்டு துரத்திடுவோம், போய் ஒழுக்கமா வித்துட்டு வானார். சிலையெல்லாம் தூக்கி கொண்டு போக வேண்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவுத்துல கட்டி அது மேல செருப்பையும் போட்டு ரோட்ல வித்துட்டு போனார். சாமி வேணுமா சாமின்னு ஊரே திரண்டு வந்தது. என்ன உங்க மகன் நம்ம கடவுள்களை ரொம்ப அவமதிக்கிறார். அங்கேயே தான் கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எங்க அப்பன் செஞ்சது இதுக்கெல்லாம் கடவுள் எங்க அப்பன், ஆனா எங்க அப்பாரே இதுக்கு தான் கேட்கிறாரு, இது என்ன அறியாமைனார். அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறாங்க. தௌஹீதுக்கான தியானம். ஊருக்குள்ள போய் பிரச்சனை பண்ணார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பிரச்சாரம் செய்தார். ஒரு கட்டத்தில் குர்ஆன் சொல்லுது, திருவிழாவிற்கு எல்லோரும் வெளியே போன பொழுது இவர் கோயிலுக்குள்ள போய் எல்லா விக்கிரகங்களை தள்ளிவிட்டு கோடாரியை பெரிய சாமியிடம் கொடுத்து விட்டு வந்துட்டார். சாயந்தரம் வந்து பார்த்தா எல்லா சாமியும் குப்புற கிடக்குது. யார் செய்தது? ஒரு இப்ராஹிம் அப்படின்ற இளைஞர் தான் நமக்கு எதிரே அப்படி பேசிட்டு இருந்தார். கூட்டிட்டு வாங்க வந்து, இப்ராஹிம் யார் இதை செய்தார்கள்? என்னங்க கேட்குறீங்க? நீங்கள்லாம் போயிட்டீங்க, கடவுள்களுக்குள்ள சண்டை வந்தது, பெரிய கடவுள் கோபத்தில் எல்லா சின்ன சாமியும் அடிச்சிருச்சு. கோடாரி யார் கையில் இருக்கு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். அப்போ அவங்க சொல்றாங்க, எப்போ கல் சண்டை போடுமா, கல் அடிச்சுக்குமா? அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறேன், அதைத்தான் நானும் கேட்குறேன், கல் அடிக்குமா, கல் சோறு தருமா? அப்போ அவங்கெல்லாம் திடுக்கம் அடைந்தார்கள். அங்க தொடங்கின தௌஹீதினுடைய பிரச்சாரம் மக்காவில் வந்து நிறைவடைகிறது. உலகத்தின் ஏகத்துவத்தின் சின்னமாக காபாவை புனர் நிர்மாணம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஹாஜிராவின் மூலம் அல்லாஹ் குழந்தையை தந்தான். சொல்றாரு, இன்னி அரா ஃபில் மனாம், அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தா, மகனே உன்னை அறுக்கிற மாதிரி கண்ட. மகன் சொன்னார், நீ வேணா அறுத்துங்க,
கடைசியில் அல்லாஹ் ஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிச்சு பார்த்தான். அவருடைய ஈமானுக்கு பக்கத்தில் யாரும் வர முடியாது. அதனால சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை தந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குர்பான் மார்க்கத்தின் அடையாளமாக மாறியது. எந்த அடையாளம்? ஹஜ்ஜுக்கு யார் வந்தாலும் குர்பானி கொடுக்கும். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல ஒன்றாக அல்லாஹ் மாற்றி அங்கு தொடங்கினது. இப்போ ஒவ்வொரு நபிமார்களுடைய ஷரீஅத்தில் வந்த இந்த குர்பானிய வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படுத்தி தர்றாங்க. ஏய், உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, பேசுனீங்கன்னு தரமாட்டாங்க. குர்பானியை பத்தி கேட்கிறாங்க. மாதிகள் அல்லாஹியா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி எல்லாம் என்ன? இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத். நல்லா கவனிச்சீங்கன்னா நமக்குன்னு தனி மார்க்கம்லாம் வரல. நாம இருக்கிற மார்க்கத்துக்கு பேரு மில்லத் இப்ராஹிம். நமக்கு காமன் பேர் ஒன்று இருக்கு, முஸ்லிம். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஈமான் கொண்டவர்களை முஸ்லிம்னு பேர் வச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பெயரால் நடத்தப்பட்ட அனாச்சாரங்களை கழித்து பரிசுத்தமான மார்க்கத்தை ஏற்படுத்தியவர்கள் பெருமானார். அதான் கேட்டாங்க அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய ரசூல், இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லை வணங்கினார்களா? சூரியனை வணங்கினார்களா? எல்லாம் ஒழித்தார்கள். பாருங்க, அன்னைக்கு இருந்த குர்பானி எப்படி குறைஷிகள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, பிராணிகளை கொண்டு வருவாங்க, காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் வச்சு ஓங்கி வெட்டுவார்கள். அதனுடைய ரத்தம் காபத்துல்லாவில் தெரித்து விட்டால் அவங்க குர்பானி கபூல். தோலை தூக்கி காபா மேல போட்டு போயிடுவாங்க. நிர்வாணமாக காபாவை தவாப் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், இதெல்லாம் முறை அல்ல, குர்பானி என்ற அமல் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான நம்ம தக்குவாவுக்கான சோதனை தான் குர்பான். தக்குவாவுக்கு சோதனை தான். இன்னைக்கு நிறைய பேர் தக்குவால தோக்குறவங்க இருப்பாங்க. இந்த 3500 ரூபாய்க்கு ஒரு ஷேர் கிடைச்சா நல்லா இருக்குமே, இது தக்குவால தோக்குற கேஸ்ன்னு நான் சொல்லுவேன். உன்னை யார் அப்படி கஷ்டப்பட்டு கொடுக்க சொன்னா? நாளைக்கு சாகர மாதிரி இருக்கும், அந்த ஆட்டை வாங்கிட்டு வந்து குர்பானி கொடுப்பாரு. இவருடைய மனநிலை என்னன்னா, கொடுக்கலைன்னா ஜமாத்காரங்க திட்டுவாங்க, ரொம்ப வருஷமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்லையே. அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிற மனம் உள்ளிடம் இருக்கிறதா? இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலஹு தக்வா மின்கும். குறைஷிகள்லாம் நினைச்ச மாதிரி பிராணியனுடைய ரத்தம், மாமிசம், தோல் அல்லாஹ் போய் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீயே பயன்படுத்திக்க. உன்னுடைய எண்ண ஓட்டம் தக்வாவை மட்டுமே அல்லாஹ் பார்க்கிறான். இப்போ முறைப்படுத்தி கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வதேச மக்களுக்கு குர்பான் அப்படிங்கிற இந்த அமலை முறைப்படுத்தி கொடுத்தாங்க. அதில் முதலாவது பாருங்க, இன்ஷா அல்லாஹ் துல் ஹஜ் பிறை பிறந்து விட்டால், பொதுவாக ஒவ்வொரு மாதமும் இப்போல்லாம் பிற பார்க்கறதே இல்லை. அதெல்லாமல் நிறைய குழப்பங்களுக்கு சமூகம் ஆட்பட்டுருச்சு. அதனால் நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன், யாராவது ஒரு இமாமை பின்பற்றி முகல்லிதுகளாகத்தான் வாழணும். கைர முகல்லது என்று சொல்லக்கூடிய வஹாபிசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மடமைத்தனம். குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, உனக்கு விளங்குமா? இமாம்கள் அதனை முறைப்படுத்தி தந்து விட்டார்கள். அப்போ இந்த துல் ஹஜ் பிறை பிறந்து விட்டால் துவா ஓதும், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வ பிஸ் ஸலாம் வ பில் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். எனக்கு உனக்கு எல்லாமே ரப்ப அல்லாஹ் தான். இந்த மாசத்தை எனக்கு பாதுகாப்பாக அமைத்து கொடு. பிறையை கண்டு விட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, குர்பானி கொடுக்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, ஏன்னா குர்பானி கடமை எப்ப தெரியுமா? துல் ஹஜ் பிறை 10 அன்னைக்கு தான். அப்போ கொடுக்க முடியுமா இல்லையான்னு நம்ம எண்ணம். இப்ப யார் குர்பானி கொடுக்கிற எண்ணம் இருக்கிறதோ அவரை நக வெட்ட வேண்டாம், முடி வெட்ட வேண்டாம், அந்த தியாகத்தின் சில அடையாளங்கள் வெளிப்படட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, அதிகமாக இந்த பிறை பிறந்ததிலிருந்து
லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், இது போன்ற திக்ரு தஸ்பீஹாத்துகளை அதிகம் சொல்ல வேண்டும். அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி வச்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சதுதான். யாரை சந்திக்கிற பொழுதும் இந்த 10 நாட்கள்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் முழக்கம் செய்வார்கள். ஏன்னா குர்பானியுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக. அதுல குறிப்பா குர்பானி பிராணிகளை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? இவங்க என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லணும். பாசமா வளர்த்து அதை அறுக்கிற பொழுது அந்த ஏக்கம், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுக்கிற பொழுது அந்த துடுப்பு இருந்திருக்குமோ அது வேணும். அடுத்து 9 நாளும் நோன்பு வைப்பது சுன்னத்து. நம்ம அரஃபாவுடைய நோன்பு வைப்போம், ஆனால் இந்த 9 நாளும் நோன்பு வைப்பது சுன்னத்து. அதுக்கடுத்து 10வது நாள் அன்று யாருக்கு ஃபித்ர் சதகா கொடுக்கிற சக்தி இருக்கோ தெளிவாக விளங்கணும். 65,000 ரூபாய் பணம், நகை, வெள்ளி, வியாபார சரக்கு எது கையில் இருந்தாலும் அவர் மீது குர்பானி கடமை. 3 நாள் குர்பானி கொடுக்கும். 10 சொல்லுங்க, 11, 12 இந்த 3 நாள் குர்பானி கொடுக்கலாம். இரவிலும் கொடுக்கலாம், ஆனால் சிறப்பு பகல்ல தான் கொடுக்கணும். இப்போ எப்படி கடமையாகுது பாருங்க. பெருநாள் அன்னைக்கு காசு இல்லை. பெருநாள் அன்னைக்கு அவர் வாட்டுக்கு பெருநாள் தொழுதுட்டாரு. 11 அன்னைக்கு ஒரு 80,000 ரூபாய் கேஷ் வருது. யாரோ ஒரு ஆள் வியாபாரி வாங்கிட்டு போய் 6 மாதம் ஆச்சு, கரெக்டாக ஜிபே பண்ணி விட்டார். இப்போ இவருக்கு குர்பானி கடமையாயிருச்சா? இப்போ என்ன செய்யணும்? கொடுக்கணும். 10, 11, 12 3 நாட்களிலேயும் கடமையாகிறது. சரியா? இப்போ குர்பானி வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டுறாங்க. இது எந்த அடிப்படையில் வரணும்னு சொன்னா, புலால் உணவு. புலால் உணவுனா மாமிசம். மாமிசம் சாப்பிடுவதற்கு தான் அல்லாஹ் அந்த மிருகங்களை படைச்சிருக்கிறான். இப்ப எது எது சாப்பிடலாம், எது எது சாப்பிடக்கூடாது அப்படின்னா மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. கடல் உயிரினங்கள், தரை உயிரினங்கள். கடல்ல மீன், மீன் இனத்தை சார்ந்த எல்லாமே ஹலால். தரையில் வாழக்கூடியவைகள்ல 2 பார்ட்டா பிரிச்சு சொல்றாங்க. பறவை இனமோ மிருகங்களோ எது எது தன் கோரை பல்லால் கடித்து சாப்பிடுகிறதோ. இந்த சிங்கத்துக்கு புலிக்கல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? கோரை பல்லு. அது எல்லாமே ஹராம். பறவைகளில் எது தன் அழகுகளாலும் நகக்கண்களாலும் பரண்டி சாப்பிடுதோ அது எல்லாம் ஹராம். இதை மட்டும் பார்த்துட்டோம்னா மீதி எல்லாம் ஹலால். ஹலால்லையும் கூட நாட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் இருக்கு. ஆடு, காட்டுல ஆடு இருக்குல்ல, சொல்லுங்க, காட்டு எருமை இருக்குல்ல, காட்டு மாடு இருக்கா இல்லையா? இது எல்லாம் வச்சுட்டு ஒரு காமனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எல்லா மாமிசங்கள் ஹலாலாக்கப்பட்டிருந்தாலும் குர்பானிக்கு அன்ஆம், அன்ஆம்னு சொன்னா ஆடு, மாடு, ஒட்டகம். சர்வதேச அளவில் இந்த இபாதத்து நிறைவேற்றப்படுவதனால் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப அழகா முன்னுரிமை சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வசதி இருந்து குர்பானி கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டை தேர்வு செய்யுங்கள். அதான் ரொம்ப சிறப்பான. இந்த ஆடுல வெள்ளாடு இருக்கு, செம்மறி ஆடு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு கணக்கு தான். அந்த பால் பல் விழுந்து புதிய பல் முளைத்தது அப்படின்னா 1 வயசு பூர்த்தியாக இருக்க வேண்டும், அல்லது 1 வயசு தோற்றத்தில் இருக்கக்கூடிய 6 மாத குட்டி. அதே மாதிரி 2 ஆண்டு பூர்த்தியானது மாடு, 5 ஆண்டுகள் பூர்த்தியானது ஒட்டகம். இதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, அல்லாஹ்விற்காக கொடுக்கக்கூடிய பிராணிகள் நல்லா மனம் போல் மார்க்கம் சொல்லுவாங்க இல்லையா? வாங்கும் போது எப்படி வாங்கணும்னா பெஸ்ட் குவாலிட்டியாக வாங்கணும். பெஸ்ட் குவாலிட்டினா இன்னைக்கு சுமார் ஒரு ஆடு எவ்வளோங்க இருக்கும்? நல்லா கொழு கொழுன்னு ஒரு 30,000 40,000 கொடுத்தா தான் குர்பானி மாதிரி இருக்கும். இவர் ஆடு குர்பானி கடை மாதிரி இருக்கிறாரு, ஆனால் வாங்குற ஆடு பார்த்தா பரிதாபமாக இருக்கும்.
நீ அப்படி கொடுக்காத, உன்னை நீயே ஏமாத்திக்காத. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, அல்லிமு லஹாயாக்கும், குர்பானி பிராணிகளை பார்த்தீங்கன்னா மரியாதை செய்யுங்க. ஆடு வாங்கி வீட்டில் கட்டி போட்டிருக்கோம், மாடு வாங்கி கட்டி போட்டிருக்கோம்னா அதை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு ஹதீஸ்ல சம்மினு லஹாயாக்கும், குர்பானி பிராணிகளை நன்கு கொழுக்க வையுங்கள். நான் சரி, ஆட்டுல ஒரு ஆளுக்கு தான் ஒன்று, ஒரு ஆளுக்கு. ஆமாம், சில சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க ஹதீஸ்ல இருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு. ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ஹதீஸை விட பலம் வாய்ந்த ஹதீஸ்களை வச்சுதான் இமாம்கள் சட்டம் எடுக்கிறாங்க. இப்ப பாருங்க, இது தப்பிக்கிறதுக்கு வழி. இது ஒரு ஆடுங்க குடும்பத்துக்கே கொடுத்தாச்சுங்கன்னா இமாம்கள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்ச வருஷம் 63 ஒட்டகைகளை தன் கையால் இருக்கிறாங்க. என்ன கணக்கு தெரியுமா? என்ன கணக்கு? தன்னுடைய 63 ஆண்டு காலத்துக்கும் பெருமானார் குர்பானி கொடுக்கிறாங்க, கடந்த காலத்துக்கும் சேர்த்து குர்பானி கொடுக்கிறாங்க. 37 இருந்துச்சு பேலன்ஸ். தன் மனைவிகளுக்கும் அதில் அலிநாயகத்தை கூப்பிட்டு, உன்னையெல்லாம் நான் ஷேர் சேர்த்துட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து அலிநாயகத்துக்கு சொன்னாங்க, மீதி 37 நீங்க அருங்க. இப்போ எவ்வளோ குர்பானி கொடுத்தாங்க? 100 ஒட்டகம். 100 பெருக்கல் 7 எவ்வளோ ஆச்சு? 700 கூட்டுகளை கொண்ட ஒரு குர்பானி பெருமானார் பிரம்மாண்டமாக செஞ்சாங்க. ஒரு நல்ல ஆடு அறுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னாங்க, இது எனக்கும் என் உம்மத்திற்கும். நாங்க இப்ப மொத்த உம்மத்துக்கும் பெருமானார் குர்பானி கொடுத்துட்டாங்களே, பேசாம இருந்துட வேண்டியதானே? பேசாம இருந்துட வேண்டியதானே? இல்ல, வசதி படைத்த ஒவ்வொருவருக்கும் குர்பானி கடமை. உங்களுக்கு வசதி இருக்கா, நீங்க குர்பானி கொடுக்கணும். உங்க மனைவிக்கு வசதி இருக்கா, குர்பானி. வசதி இல்லைன்னா யாரும் கேட்க போறது இல்லையே. அதே மாதிரி மாடு மற்றும் ஒட்டகங்கள்ல 7 கூட்டுகளை பெருமானார் சொன்னாங்க. அதுலயும் அப்படித்தான். சில ஹதீஸ்கள்ல 10 பேர் சேரலாம். அதை விட பலமான ஹதீஸ்கள் தான் இமாம்கள் முன் வைக்கிறாங்க. 7 பேர் தான் கூட்டு செய்யணும். அந்த கூட்டுல 7 பேர் எப்படி இருக்கணும் தெரியுமா? குர்பானியினுடைய நியத்து இருக்கணும், அல்லது வேறு இபாதத்தினுடைய நியத்து இருக்கணும். என்ன அப்படின்னா, 5 பேர் குர்பானி கொடுக்குறாங்க, குர்பானி ஷேர். இன்னொருத்தர் 6வது நபர் என்னன்னா வலிமா விருந்துக்கு கூட்டு சேர்ந்திருக்காரு. இன்னொருத்தர் அகீகாவுக்கு கூட்டு சேர்ந்திருக்கிறார். இது கூடுமா அப்படின்னா கூடும். ஏன்னா 3மே இபாதத்து. அகீகா இபாதத்து, வலிமா இபாதத்து, குர்பானி இபாதத்து. 6 பேர் குர்பானி கொடுக்குறாங்க. 7வது ஆளு வெளியே வாங்கினா ரேட்டு ஜாஸ்திங்க அப்படின்னு ஒரு ஷேர் சேர்றாரு. இப்போ 7 பேர்த்துக்கும் செல்லாது. அதே மாதிரி இன்னொன்று கவனிக்கணும். இங்கெல்லாம் சில பேர் இந்த அவசரத்தில் பிறந்தவங்குவாங்க இல்லையா, நமக்கு பெருநாள் வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே ரோட்டில் நின்று பெருநாள் கொண்டாடிடுவான். பக்ரீத்துக்கு அப்படி செய்வான்ல. அப்போ துல்ஹஜ் 10க்கு முன்னாடியே இவங்களாம் பெருநாளை அறிவிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே பிறை, அப்போ அவனுக்கு குர்பானி கொடுப்பான். இது செல்லுமான்னு சொன்ன செல்லாது. நாட்டுக்கு நாடு என்ன செய்யுது, பிறை மாறுது. இப்போ நிறைய ஆளுங்க நம்ம தான் மனசு தாங்க. இவர் பார்க்குறாரு, ஒரு ஆடு 3500 ரூபாய்க்கு கிடைக்குது, நான் 10 ஆடு வாங்கிட்டேங்க. எங்கங்க? ராஜஸ்தானில் வாங்கிட்டேன், அங்கேயே அறுத்துடுவாங்க. இது நம்மளை ஏமாத்திக்கிறதுங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, ஆப்பிரிக்கா மக்கள்லாம் ஏழையா இருக்கிறாங்க, நான் ஜிபே பண்ணிட்டேன், 70 ஷேர் ஆப்பிரிக்காவில் சேர்ந்திருக்கிறாங்க. பிறை மாறும் பொழுது குர்பானி செல்லாது. உங்க ஊர்ல துல்ஹஜ் பிறை 10 இருக்கணும், 11 இருக்கணும், 12 இருக்கணும். நமக்கு ஏகதேசம், அவங்களுக்கு 10, நமக்கு ஒரு நாள் கழிச்சு தான் 10 வரும். 10 வராம சவுதியினுடைய பிறையில நீங்க குர்பானியை செலுத்திட்டீங்கன்னா என்ன ஆகாது, குர்பானி கூடாது. இந்த மாதிரி அது சார்ந்த சட்டங்களும் அந்த பிராணிகள் எப்படி இருக்கணும்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நல்ல கொழுத்ததா இருக்கணும். பாருங்க, வெளியில் தெரியக்கூடிய குறைகள் இருக்கக்கூடாது. ஒரு ஆட்டை பார்த்த உடனே என்னது, நொண்டி நடக்குது, வெளியில தெரியும். ஒரு காது அறுந்து இருக்கு, வெளியில தெரியும். ஒரு கொம்பு ஒடிஞ்சிருக்கு, வெளியில தெரியுது.
அதே மாதிரி நோயினால தள்ளாடி தள்ளாடி வருது. இந்த ஹதீஸை கவனிங்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நல்ல கொழுக்க வைங்க, மறுமை நாளில் சிராத் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு வாகனமாக அமையும். சரியா? நம்ம வாங்குற மாட்டுல 7 பேர் உட்கார்ந்தா சிராத் முஸ்தகீம் பாலத்தை கடக்கணும். இங்க உள்ளவங்க வாங்குற பாலத்தை வடகோவை பாலத்தை கூட அதை தாண்டாது. ஏறி உட்கார்ந்தோட மூத்த போய் எப்படி இருக்கணும் தெரியுமா? எருமையை பார்த்தா எருமை மாதிரி இருக்கணும். நீ அல்லாஹ்வுக்காக கூட, அதை தான் சட்டம் சொல்லுது. ஏமாத்தாத. இன்னும் பாருங்க, எல்லாரும் சொல்லிடுவாங்க, எல்லாம் கேட்டுருவாங்க. அப்படி ஒரு மார்க்கம் இல்லையே. போன வருஷம் வசதி இருந்துச்சு, நான் குர்பானி கொடுத்தேன். இந்த வருஷம் வசதி இல்லை, கொடுக்கல. இது எனக்கும் அல்லாஹ்வுக்குமானது. என்ன அதே மாதிரி பாருங்க, எங்க பள்ளியில் ஜும்மால நோட்டீஸ் கொடுக்குறாங்க, தவணை முறையில் கூட்டு குர்பானி. இது எங்கடா கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டா, இப்படி தான் எங்களை எப்பயுமே எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீங்கிறாங்க. ஒரு இயக்கத்துக்காரன், பைத்தியக்காரனுங்க. கடமையே அன்னைக்கு ஆகுது. எனக்கு வசதி இருந்தா நான் கொடுப்பேன், இல்லைன்னா பேசாம போயிடுவேன். அல்லாவே கேட்கறது இல்லை. இவன்ட்ட எப்படிங்க சீட்டில் சேர்றது சொல்லுங்க? டெய்லி 10 ரூபாயா சொல்லுங்களேன்? டெய்லி 100 ரூபாயா சொல்லுங்க? புரியல, எனக்கு புரியல. அதாவது வாரம் 100 ரூபாய் கட்டுங்கள், அடுத்த பக்ரீத்தில் ஆட்டை கொடுங்கள். அதுக்குள்ள நம்மளெல்லாம் குர்பானி கொடுத்துட்டானா? எங்க கடமையே இல்லை. இது மக்களை ஏமாத்துறது. அந்த ஷேர்ல வந்து நான் தெளிவாகவே சொல்லிடுறேன், நிறைய ஜமாத்து பொறுப்பாளிகள் அல்லாட்ட ரொம்ப பதில் சொல்லணும். அவங்க ஜமாத்துக்கு பேர் வரணும், தோல் வரணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப மோசமான மாடுகளை வாங்கிட்டு வர்றது. ஷேர் 7000 ரூபாய் 10,000 ரூபாய் அறிவிக்க வேண்டியது. வாங்குற மாடு சக்கரத்தில் வாங்கிட்டு வர்றது கூடாது. அந்த பொழப்புக்கு நீங்க நிக்காதீங்க. ஏன்னா தோலை ஒன்றும் செய்ய முடியாது, தோலை வச்சுக்கவும் முடியாது. வச்சுக்கன்னா நீங்க தான் தண்ணீர் பாத்திரமா வீட்டில் போர்வையா யூஸ் பண்ணிக்கணும். அது நடக்குமா? அந்த தோலை வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அந்த அம்மா உங்களை வெளியே துரத்தி விடணும். பள்ளிவாசல் கட்டக்கூடாது, எதுவுமே. ஏழைகளுக்கு சதக்காவாக தான் கொடுக்கணும். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகி சொன்னார், ஒருத்தர் கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபா வச்சிருந்து குர்பானி காசு பேங்க்லேயே கிடக்குது. கடை பாவீங்களா, எத்தனை வருஷமா? ரொம்ப வருஷமா வாங்குறதுக்கு ஏழைகளே இல்லை. இவங்களை ஒரு நாளைக்கு காசாவுக்கு அனுப்பணும். சொல்லுங்க, அறியாம தானே? இப்ப ஏழைகளுடைய ஹக்கை நீங்க இத்தனை வருஷமா வச்சிருக்கீங்கன்னா அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? சமுதாயம் நம்பி கொடுக்குது. இது ஏழைகளுக்கான முழுக்க முழுக்க சொந்தம். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நல்ல, அதாவது பார்வையில எப்படி இருக்கணும்னா குறை இல்லாம இருக்கணும். இரண்டாவது, அந்த பிராணிகள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, குல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும், ஒரு ஆட்டில் எவ்வளவு முடி இருக்கும், ஒரு மாட்டில் அந்த முடிகள் அளவு நன்மைகள் கிடைக்கும். பாத்திமா நாயகர் சொன்னாங்க, பெருநாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெருநாள் தொழுதுருங்க, அடுத்து குர்பானி கொடுங்க, அதனுடைய இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நாமல் உயர்த்தப்படுதுன்னா. அதனால மூமின்களே, இந்த பிராணிகளை, ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் உலகம், அதுக்குன்னு சில பேர் சுற்றிட்டே இருப்பாங்க, வாங்க ஷேர் செஞ்சு. பெரிய நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, நியாயமான சில காரணங்கள், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார், நம்ம இருக்கிற ஏரியாவில் ஆடு வாங்கி கட்ட முடியாது, மாடு வாங்கி கட்டினா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், எனக்கு வேறு வழி இல்லை, நான் ஷேரை தான் சேரணும். அங்கே ஒருத்தங்க அப்போ நீ போ, ஸ்பாட்டுக்கு போ, எத்தனை மாடு வாங்குறாங்கன்னு பாரு. இந்த 7 பேர்கள் கூட்டா ஒருத்தர் ஷேர் சேர்த்தனாரு, 70 கூட்டு சேர்த்திருக்காரு. இப்போ அவரை பாவம் செய்ய வச்சது யாரு? நாம தான். நோட்டீஸில் பார்த்தோன்னே, பாய் ஷேர் பண்ணுறீங்களா? ஆமாங்க ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு 5 ஷேருங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, சம்சாரத்துக்கு ஒன்று, பிள்ளைகளுக்கு ஒன்று. அவர் வாங்கிட்டார். அது மாதிரி இவர் பண்ணார், இவர்த்தையும் வாங்கிட்டார். கொடுத்தது அப்போ என்ன செய்யணும்னா, பாய் எங்கே கொடுக்குறீங்க, அறுக்கிற நேரத்தை சொல்லுங்க, நான் வருவேன், நானே அறுப்பேன். மூமின்களே, ஒரே ஒரு சட்டம் தான், குர்பானி பிராணிகளில் மொத்தத்தில் 1/3, 1/3 பகுதி அங்ககீனமாக இருக்கக்கூடாது. டோட்டல் பாடியில் 1/3 குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பும், காதுனா காதுல 1/3 லாஸ் ஆகிருக்கக்கூடாது, கையினா கையில் 1/3, காலுனா காலில் 1/3.
மூன்றில் ஒரு பதி அங்கீகமா இருந்தால் அது கொடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த பிராணிகளை நல்லா பார்த்து தேர்வு செய்து முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, பெருநாள் தொழுகை தான் முதல்ல. பெருநாள் தொழுகை தான் முதல்ல. இப்போ இந்த நகம் முடியதான் மறந்து வெட்டிட்டோன்னா அது ஒரு பெரிய குற்றம் அல்ல. பெருநாள் அன்று முதல் வேலை என்னன்னா பெருநாள் தொழுகை. தொழுக பிறகுதான் அறுக்கணும். இப்போ இதில் நிறைய டவுட் வரும். நாம் இப்போ தான் தொழுகு வந்திருக்கோம், நம்மள்கிட்ட ஷேர் வாங்கினவர் அறுத்துட்டார் அப்படின்னா நாம் தொழுது முடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஊரில் எங்காவது ஒரு இடத்துல பெருநாள் தொழுகை நடந்திருக்கும். அதே மாதிரி அறுப்பவர் முஸ்லீமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. இப்போ பாருங்க, ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், முஸ்லீம்கள் எத்தனை பேர் ஹலாலான்னு கேட்குறான். இன்டர்நேஷனல் அளவில் இன்னைக்கு ஹலால் அப்படிங்கிற முத்திரையை எடுத்துட்டாங்க. அமெரிக்காவில் கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது, பிரிட்டனில் கிடையாது, அப்படியெல்லாம் நாங்கள் ஹலால் பண்ண மாட்டோங்கிறோம். ஏகப்பட்ட சாக்லேட்டு, அழகு சாதன பொருட்கள் எல்லாமே பன்றி கொழுப்பால தான் வருது. அதனால தான் வெட்கமற்ற ஒரு சமுதாயம் உருவாயிருக்கு. ஒரு மூமின் இறைச்சி ஹலால் ஆக்கப்படணும் அப்படின்னு சொன்னா முஸ்லிம் அறுக்கணும், பிஸ்மில்லா சொல்லி இருக்கணும். முஸ்லிம் தான் இருக்கிறாரு, முஸ்லிம் தாங்க இருக்கிறாரு, ஆனா பிஸ்மில்லா சொல்லல. இப்ப என்னது ஹராமு. ஆனா இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன தெரியுமா, அந்த கோழியெல்லாம் வருது இல்லை, என்ன கோழி, KFC ஒரு நாளைக்கு 10,000 கோழி வெட்டுறானுங்க. எவன் பிஸ்மில்லா சொல்லி போது நேரம் கூப்பிட்டு தண்ணியை ஊற்றி எவன் இருக்கிறான்? எப்படி கட்டிங் எப்படி நடக்க சொல்லுங்க? மிஷின் கட்டிங். அவன் ஒவ்வொரு கோழியாக அறுத்தான KFC காணா போயிடுவான். இப்போ இதுக்கு முடிவு என்ன? அதே மாதிரி குர்பானி சவுதியில இருக்கு. 50 லட்சம் ஹாஜிங்க, 50 லட்சம் ஹாஜிகளும் குர்பானி கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த 3 நாட்கள் இருக்கணும், மிஷின் கட்டிங். இப்போ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தான், அந்த கட்டிங்க்கு நிற்கிற ஆள் முஸ்லீமா இருக்கணும். அறுக்கப்பட்ட மிஷின் வெட்டினா என்ன, ஆள் வெட்டினா என்ன, அங்கே என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லி அறுக்கப்படணும். அல்லாஹ் அல்லாத பெயர் கொண்டு அறுக்கப்பட்டால் அது நமக்கு ஹராம். குர்ஆன் சொல்லுது, சும்மா மாமிசம் எல்லாம் ஹலால் நினைச்சுக்காதீங்க. ஹுர்ரிம அலைக்குமுல் மைத்தா, இறந்து போன பிராணிகள் ஹராம். ஒன் முன்ஹனிகத்து, கழுத்தை நெரிச்சு கொள்றான் பாருங்க. காபிர்கள் அப்படி தான் பண்ணுவான், கழுத்தை அல்லது கவுரில் தானா இறுக்கி செத்து போச்சு, மேலே இருந்து கீழே விழுந்து செத்து போச்சு, அல்லது ஷூட் பண்றாங்க மிஷினில். இவன் ஆடுன்னு கொடுக்க போகும்போது வேற ஒரு ஆடு கொடுக்க வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி அறுக்கப்பட வேண்டும். இந்த முறைகள்லாம் கவனிச்சால்தான் அது உதஹியாவாக இருக்கும். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சட்டங்களை பேணுதலோடு கடைபிடித்து, ஒரே ஒரு நோக்கம்தான், நான் கொடுக்குற பிராணி மறுமையில் எனக்கு வாகனமாக பயன்படும். அந்த ரத்தம் அறுத்த அந்த ரத்தம் பூமியில் படுவதற்கு முன்பு அல்லாஹ்விடத்தில் அது உயர்த்தப்படும். ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை இருக்கிறது. நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கிய பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இந்த சட்டங்கள், இந்த நடைமுறைகளை அன்னைக்கு காண போச்சு. அன்னைக்கு ஆடு காண போயிடுச்சுங்க. என்ன செய்யுது? வசதி இருந்தால் வேறொரு ஆடு வாங்கி கொடுத்தே ஆகும். இறந்து போச்சு. வசதி இல்லை, கடமை இல்லை, வாங்கின குர்பானி கொடுக்கலான்னு ஆசையாக வாங்கினேன், அது இறந்து போச்சு. இப்போ அவர் என்ன செய்யணும்? வசதி இருந்தால் தான் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை. இந்த பிராணியை வாங்கி வச்சுட்டு விற்கிறார். குர்பானி பிராணி விற்கக்கூடாது, குர்பானி பிராணி விற்கக்கூடாது. ஆனால் இதை விட பெஸ்ட்டாக வாங்குறதுக்கு விற்கிறாருன்னா வாங்கிக்கலாம். இந்த ஆடு ஒரு மாதிரி இருக்கு, அது 17,000 ரூபாய்ப்பா, இதை கொடுத்துட்டு அது வாங்கலாம் அப்படின்னா அது ஓகே. இந்த மாதிரி நடைமுறை சார்ந்த சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு குர்பானியை கொடுக்கும் பொழுது என்னுடைய தக்வாவை மட்டும் அல்லாஹ் பார்க்கறான். அதனால தான் கறியை நீயே சாப்பிட்டுக்கான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய காலத்தில் சொன்னாங்க, 3 நாளைக்கு மேலே இந்த கறியை சேமித்து வைக்கக்கூடாது, குர்பானி கறியை சாப்பிட்றணுன்னாங்க. பிரயாணத்துக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. இப்போ அதனால தான் மார்க்கத்தில் ஒன்று நீ வச்சுக்கோ, உறவினர்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடு, ஒரு வருஷம் வச்சு சாப்பிடு. அது என்னங்க? கபாபு, உப்பு கண்டம், உப்பு கண்டம் போட்டு சாப்பிடு. அதனால எல்லா ஃப்ரிட்ஜும் நாறிட்டே கிடக்கும். 6 மாசத்துக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அல்லாஹ் இருந்து வைக்கிறான். அதனால இந்த
இபாதத்தை அந்த ஆங்கிளில் இபாதத் என்ற அடிப்படையில் தான் நாம் நிறைவேற்றணும். இல்லைன்னு சொன்னால் நஷ்டம் நமக்கு தான். நமக்கு நஷ்டம் நமக்கு தானே. இதில் யார் இப்போ ஒருத்தர் குர்பானி கொடுக்கல, ஜமாத்தில் கூப்பிட்டு குர்பானி கொடுக்காத காரணத்தினால் இவருடைய ஜனாசாவை நாங்கள் நடத்த மாட்டோம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என்னுடைய ஈமான், என்னுடைய மறுமைக்கு நான் கொடுக்குறேன். அதனாலே தவிர எப்பெல்லாம் முகஸ்துதி வந்துடுதோ நம்மளை நாமளை ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம். சட்டங்களை கவனித்து அதனுடைய இபாதத்தினுடைய பேரின்பத்தை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை அந்த 10 நாட்களை அமல்களை கொண்டு சிறப்பிப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் நிறைய திக்ரு தஸ்பீஹாத்துகள் செய்வதற்கும் நாம் தயாராக வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் எதை சொன்னோமோ கேட்டோமோ அமல் செய்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கோவை மாநகர ஜமாத் உலமா வடக்கு பகுதி உலமா பெருமக்கள் நடத்திய இந்த நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்கு ஒத்துழைப்பு செய்த ஜமாத் நிர்வாக பெருமக்கள் உலமாக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை வாழ்வில் வரக்கத்தையும் மறுமையின் வெற்றியையும் அல்லாஹ் வழங்குவானாக என்று வாழ்த்தி துவா செய்து வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி நிறைகிறேன். வாஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.